தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் இடங்கள் கொடுத்தால் என்ன தவறு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. திமுகவுடைய வாக்கு சதவீதம் 24 தான். வெற்றி விழுக்காட்டை எட்டுவதற்கு கூட்டணி கட்சிகள் தான் உதவி செய்கிறோம். அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும், அதை கொடுப்பதில் என்ன தவறு? முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஸ்டாலினுக்காக மீண்டும் உழைக்க தயார் அப்படின்னு சொல்றாரு. இதை பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல இருக்கக்கூடிய உள்கருத்து என்ன? உள்கருத்து நியாயமானதாக எனக்கு தெரியல. அது போக இவர் 2 அமைச்சர்களாக இருந்தால் என்ன தவறு? ஒரு தவறும் இல்லை. ஆனா இதையெல்லாம் பேச வேண்டிய இடம் எது? எக்ஸ் தளத்திலையா அல்லது நியூஸ் 18ல கொடுக்கிற நேர்காணல்லையா? எங்க பேசணும்? அங்க பேசாம இங்க பொது தளத்துல இப்படி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அவருக்கு? அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகுது. அந்த நோக்கம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவாக இல்லை. இந்த கூட்டணியை சிதைக்கும் நோக்கத்தோடு அவர்கள் இது போன்ற கருத்துக்களை மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உணர்வை தான் இது கொடுக்குது. இதை திமுக ஏற்குதா ஏற்கலையா அல்லது காம்ப்ரமைஸ் ஃபார்முலா 1ல கடைசியாக செட்டில் ஆகுறாங்களா அல்லது இதுதான் கொடுக்க முடியும், ஏற்கிறதா இருந்தா இருங்க இல்லைன்னா வெளியில போங்கன்னு சொல்றாங்களா? எதை பற்றியும் ஒரு இண்டிவிஜுவலாக எனக்கு அதுல அக்கறை இல்லை. ஆனா இவங்க செய்யறது நியாயமில்லாத ஒரு செய்கை. இது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கும் விதமாக இவருடைய தொடர்ந்து இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. இந்த செயல்பாடுகள் நிச்சயமாக வேறு அல்டீரியர் மோட்டிவ்ஸோட செயல்படக்கூடியதாகத்தான் நான் நினைக்கிறேன். இவருக்கு 2 சீட் வேணும்னா இவர் கேட்டு போறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் இருந்தா அது தவறா? அது என்ன, அதுல என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்கறது பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கக்கூடிய தன்மையில உண்டான ஸ்டேட்மெண்ட். 2016 இவங்க இன்னைக்கு கேட்கறாங்க. 2006ல வாயை போத்திக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. 2016ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா கூட்டணி, இல்லைன்னா தனியா நிற்கிறோம்னு சொல்லிட்டு தான் மக்கள் நல கூட்டணியில இருக்கிற முதல் 4 கட்சிகள் அதுலதான் போய் நின்னாங்க. மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக கூட காங்கிரஸ் இருந்துச்சு, ஆட்சியில் பங்கு கேட்கல. இந்த நியாயம் எல்லாம் அப்ப இவர்கள் மனசுல இல்ல. ஆனா திமுக தோத்தது, அந்த கட்சிகள் வரல. திமுகவும் காங்கிரஸோட கூட்டணியில இருந்த திமுக ஆட்சி வாய்ப்பை இழந்தது. அதற்கு முன்னால 2011ல திமுகவோட தான் கூட்டணியில இருந்தது காங்கிரஸ். அப்பவும் காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்ல ஜெயிக்கணும்ல, திமுக ஜெயிக்கல. காங்கிரஸோட கூட்டணியில இருந்தது போதும் அது தோற்றது. அப்போ 2021ல மட்டும் எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? திமுக காங்கிரஸோட வேற சில 4 கட்சிகள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மார்ஜின் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப காங்கிரஸோட மட்டும் இருந்தால் திமுக ஜெயிக்காது. அதற்கு பிறகும் வெளியில ஆட்கள் தேவையாக இருக்குது. காங்கிரஸுக்கு இந்த வெற்றிக்கான பங்களிப்பு இருக்குதா? இருக்கு. ஆனா இவங்க கிளைம் பண்ற மாதிரியான அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல அவங்க இல்ல. அதனால காங்கிரஸ் இல்லை என்றாலும் இன்றைக்கு தேதியில 2021ல இருந்த நிலையை விட 2026ல திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையாக இருக்குது. காங்கிரஸ் இல்லை என்றாலும் தார்மீக ரீதியாக மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணி தான் என்ற வகையில அந்த கூட்டணி மீதி இருக்கிற நபர்களோட அந்த கூட்டணி இருந்தா கூட வெற்றி பெறத்தான் செய்யும். அது வேற விஷயம். ஆனா இவங்க இந்த யாரால யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகளை முன்வைப்பது, எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியது, இது எல்லாம் எங்க பேசணும்? நியூஸ் 18லயா, எக்ஸ் தளத்திலயா? பேச வேண்டிய இடத்துல போய் பேசுங்க, அறிவாலயத்துல பேசுங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவோட, அவங்க பேச்சுவார்த்தை குழுவோட பேசும்போது பேசுங்க, அல்லது திமுக தலைவரோட பேசுங்க. வேறு கோரிக்கைகள் என்ன இருந்தாலும் அங்க பேசுங்க. அங்கு பேசுவதற்கு முன்னால இங்க இவ்வளவும் பேசுவதே தங்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக இல்ல, இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக பேசுகிறார்கள் என்ற உணர்வை தான் கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த வாக்கு வங்கி இவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாம் இவங்க எடுக்கிற சர்வேயாக இருக்கலாம், பழைய தேர்தல் பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில பேசுறாங்களா இருக்கலாம். இந்த எல்லா கணக்கும் எல்லா காலங்கள்லயும் இருக்குது. அதுக்கப்புறமும் தான் அதிமுகவோ அல்லது திமுகவோ கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஆட்சி தனிப்பெரும் கட்சியாக அவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் ஆட்சியில பங்கு கொடுக்கறாங்க. இவர்களுக்கு கூடுதலாக 63 இடங்களை வாங்கி 6 இடத்துல ஜெயிச்சாங்களா? அந்த மாதிரியான இவங்களுக்கு சீட் அதிகமாக கொடுத்தா
அந்த சீட் அவ்வளவும் பறி போகும். 2021 தற்செயலாக 25 சீட்டுக்கு 18 சீட்டு ஜெயிச்சுட்டு எங்களுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம், நீங்க தோத்து போன தொகுதிகளை தான் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு கொடுக்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா போன்றவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நிலைப்பாட்டிலிருந்து எப்பவோ பின்வாங்கிட்டாங்க, அது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜென்ராம்.